கார்த்திக் தீபா சீரியலில் இப்போ ஒரு அதிரடியான எபிசோடு வந்திருக்கு. வீடியோ பிடிச்சிருக்குண்ணா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். முன்னாடி மாதிரி சரியாக வியூஸ் போகிறதில்ல. நீங்கள் எவ்வளோ பிடிக்குமோ லைக் பண்ணி பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்கம் ரம்யா வந்து செம கடுப்பில் இருக்காங்க. நம்மளை ஏமாற்றிட்டாலே அவள் யாருன்னு கண்டுபிடிச்சே ஆகணும்னு ஃபோன் வருது. ஃபோன் வந்தோடனே போய் பார்க்க வராங்க. வந்தோடனே ஐஸ்வர்யாவை பார்த்து உட்கார சொல்கிறாங்க. ஆமாம், எதுக்கு நீ என் வாழ்க்கையில் வந்து நீ இப்படி குழப்பி வச்சுருக்க அப்படின்னு கண்ணாப்பண்ணான்னு திட்டுறாங்க. கூல் கொஞ்சம் அவசரப்படாதீங்க. ஏன் இவ்வளோ கோவப்படுறீங்க? நான் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் இவ்வளோ கோவப்பட மாட்டீங்க அப்படின்னு சொன்னோன்னே, யார் நீ அதை முதல்ல சொல்லு அப்படின்னோன்னே, நான் கார்த்தியோட 2வது அண்ணி அப்படின்னு சொன்னோன்னே பார்க்குறாங்க. அப்படியா அப்படின்னா, ஆமாம், நான் வந்து உங்களுக்கு நல்லது தான் செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. எது நல்லது? என்னை வந்து குழப்பி விட்டுட்டு கார்த்திக் கொடுத்த மாதிரி கிஃப்டெல்லாம் கொடுத்து என் மனசில் ஆசையை வர வச்சது, அதுதான் உங்களுக்கு நல்லதா அப்படின்னோடனே, காரணமாக தான் சொல்கிறேன். தீபா ஒன்றும் கார்த்தி வந்து விருப்பப்பட்டு ஒன்றும் கல்யாணம் பண்ணலைல்ல, அதான் உங்களுக்கு தெரியுமே. ஆனால் இப்போ அவங்க சேர்ந்து தானே வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே, இங்கே பாருங்கள், என்னையை வந்து தீபா வந்து அந்த குடும்பத்தில் வந்து ஏற்ற மருமக கிடையாது. என்னை பொறுத்தளவையும் சரி, நீங்கள் தான் ஏற்ற மருமகளாக கார்த்திக் வந்து ஒய்ஃபு ஏற்ற ஜோடியாக இருப்பீங்க. அதனால தான் கார்த்திக் கொடுத்த மாதிரி நான் உங்களுக்கு லெட்டர் கொடுத்து செஞ்சேன். ஏன்னா எனக்கு வந்து நீங்கள் வந்து அந்த வீட்டுக்கு வந்து மருமகளாக வரணும்னு தான் ஆசை. அதை நிறைவேற்றி வைக்க வேண்டியது என்னோடய பொறுப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பேச்சு பேசுகிறீங்க? தீபா வந்து என்னோடய ஃப்ரெண்டு அப்படின்னு சொன்னோன்னே, ஆமாம், உன் ஃப்ரெண்டாக இருந்தாலுமே அவள் வந்து கார்த்திக் ஏற்ற ஜோடி கிடையாது. அது மட்டும் இல்லை, அபிராமி அம்மாவுக்கு சுத்தமாக வந்து தீபாவை வந்து பிடிக்காது. ஏதோ இப்போ வந்து ஏற்றுக்கிட்டோமேன்னு ஏற்றுக்கிறாங்க. பட் எதுவாக இருந்தாலும் கார்த்தியும் தீபாவும் சேர்ந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்கல்ல ஜோடியாக, அதை எப்படி நான் வந்து பிரிக்க முடியும் அப்படின்னு கேட்டோன்னே, அவங்க சேர்ந்து வாழ்ந்தாங்கன்னு உனக்கு தெரியுமா? அவங்க இன்னும் கணவன் மனைவியாக சேர்ந்து வாழலை அப்படின்னு சொன்னோன்னே, அவங்க ஃபேஸில் வந்து ஒரு ஒளிவட்டம் தெரியுது. சுத்தமாக மனசை கலைச்சி விட்டுட்டாங்க. அவங்க அந்த நிமிஷத்துலேருந்து வந்து வில்லியை மாற ஆரம்பிச்சிடுறாங்க. எதுவுமே பேசாமல் வந்து எந்திரிச்சு அந்த பக்கமாக போயிடுறாங்க. போனதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தோன்னா, இந்த கிஃப்ட் கொடுக்கலான்ட்டு தீபாவுக்கு வாங்கி வச்சுருந்தா அதை பார்த்துட்டு வந்து கீழே போட்டு உடைக்கிறாங்க. உடைச்சதுக்கப்புறமேட்டுக்கு கார்த்திகை வந்து எனக்காக தான் முதல்ல பார்த்தாங்க. நான் எதுக்கு அவளுக்காகலாம் விட்டு கொடுக்கணும்? முதல்ல வந்து அவளை வீட்டை விட்டு துரத்துறது தானே நம்ம முடிவு பண்ணணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கப்ப, அவங்களோட மனசாட்சி வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. ரம்யா, நீ ரொம்ப குழம்பாத. கார்த்திக் உனக்கு ஏற்ற ஜோடி தான். தீபா ஒன்றும் உனக்கு ஃப்ரெண்டாக இருந்தாலுமே அவன் வந்து கார்த்திக்கு வந்து விருப்பப்பட்டு வாழலைன்னு தெரிஞ்சதுக்கப்புறமேட்டுக்கு, கார்த்திக்கு தான் தீபாவை பிடிக்கலன்னு தெரிஞ்சதுக்கப்புறம், நீ வந்து இந்த தடவையும் வாய்ப்பை வந்து விட்டுறக்கூடாது. நல்லா கெட்டியாக பிடிச்சிக்க, அது உன் கையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மனசாட்சி சொல்லிட்டு போயிடுது. போனதுக்கப்புறமேட்டுக்கு அந்த கையில் வந்து கிஃப்ட்டை எடுத்து பார்த்துட்டு, கார்த்தி, இனிமே வந்து நான் தான் உன்னோட மனைவியாக ஆக போகிறேன். அதை யாராலும் மாற்ற முடியாது. இதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் அப்படின்னு ஒரு சபதம் போடுற மாதிரி போடுறாங்க. அடுத்த நாள் காலையில் வந்து தீபா வந்து காய்கறிலாம் வாங்குறதுக்கு மார்க்கெட்டுக்கு வந்து போயிருக்காங்க. அந்த கேப்பில் வந்து இங்கே ரம்யா வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறமேட்டுக்கு அபிராமி அம்மாவை பார்த்துட்டு, நான் வந்து கிஃப்ட் கொடுக்கணுன்னு தான் நினச்சேன். கடைசி சமயத்தில் அப்பாவுக்கு உடம்பு சரியாமல் போயிடுச்சு. அதனால தான் என்னால் வர முடியல. தப்பாக நினச்சிக்காதீங்க. அதனால் என்னம்மா, எனக்கும் நீயும் வந்து உன்னை பார்த்தா வந்து நல்ல பொண்ணு மாதிரி தான் இருக்கு. அதெல்லாம் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, இந்தாங்க அப்படின்ட்டு கிஃப்ட் கொடுக்குறாங்க. அப்புறம் வந்து மைதிலிக்கும் ஒரு கிஃப்ட் கொடுத்துட்டு சாப்பிட உட்காருங்கன்னு சொல்கிறாங்க. தீபா வந்து நல்லா சமைப்பா போல். எங்கள் வீட்டு வேலைக்காரி கூட வந்து இந்தளவு சமைக்க மாட்டா அப்படின்னு நாசுக்காக வந்து வார்த்தையை விடுறாங்க. இல்லை, மைதிலி கேட்டோன்னே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, தீபாவுக்கு இன்னும் பெரிய ஸ்பெஷலான கிஃப்டெல்லாம் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மைதிலிக்கு ஒரு கிஃப்ட்டை கொடுத்து, ஆளாளுக்கு கிஃப்ட்டை கொடுத்து வந்து தன்னோட கைக்குள்ளே போட்டுக்கிற மாதிரி அவங்க திட்டம் போடுறாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து வரேன் ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க ரம்யா. கரெக்டாக வந்து இந்த விஷயத்தை எல்லாத்தையும் ரியா வந்து ஃபோனை போட்டு சொல்கிறாங்க. இந்த மாதிரி அவள் வீட்டுக்கு வந்து எல்லாேருக்கும் கிஃப்ட்டை கொடுத்து வந்து மனசை அட்ராக்ட் பண்ண பார்க்குறா அப்படின்னு சொன்னோன்னே, அப்படியா, இதுவே ஒரு நல்ல சகுனம் தான். நீ ஒன்றும் கவலைப்படாத. அவள் வந்து கார்த்தியை வந்து நிச்சயமாக வந்து கல்யாணம் பண்ணணும்னு ஒரு முடிவு எடுத்துட்டா. மேற்கொண்டு நம்ம எதுவுமே செய்ய வேணாம். இனிமேல் அவள் ஆட்டத்தை ஆடுவா, நம்ம வெளியில் நின்று வேடிக்கை பார்த்தா போகிறோம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. இவன் என்ன நமக்கு தெரியாமல் வந்து அதிரடியாக நிறைய திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கா. இவளை வந்து ஐஸ்வர்யாவை வந்து நம்ம வெளியில் அனுப்புனது வந்து அதே மாதிரி இவளையும் ஒருத்தியை வெளியில் துரத்துறதுக்காக திட்டம் போடணும்னு ரியா வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் வந்து கரெக்டாக வந்து கார்த்திக் வந்து வேலை செஞ்சிகிட்டு இருக்காங்க. மாணிக்கம் வந்து வழக்கம் போல் புலம்பிக்கிட்டு இருக்காப்புல. என்னடா இது, நமக்கு மட்டும் வந்து வாழ்க்கையில் வந்து எப்படி முன்னேறதுன்னே தெரியலையே, ஒரே இடத்துலையே இருக்கோமேன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் வந்து ரம்யா வந்து கார்த்தியை பார்த்துட்டு, கார்த்தி, நீங்கள் ஏன் என்னோடய கம்பெனிக்கு வேலைக்கு வரணும்?
நிச்சயமாக உங்களுக்கும் எனக்கும் விட்ட குறை தொட்ட குறை இருக்குது. அடுத்த ஜென்மத்தில் சேரலான்னு நான் நினச்சிருந்தேன். ஆனால் இந்த ஜென்மத்திலே எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிதுங்கும்போது நிச்சயமாக வந்து நான் உங்களை வந்து இந்த தடவை மிஸ் பண்ணவே மாட்டேன். நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக வாழ போகிறத வந்து யாராலும் தடுக்க முடியாது. நான் முதல்ல வந்து தீபாவை வந்து உங்களுக்கு வந்து பிடிக்காத மாதிரி வீட்டை விட்டு துரத்துறதுக்கு உண்டான வேலையை பார்க்கணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதோட எபிசோடை சூப்பராக முடிக்கிறாங்க.